விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவு கடந்த 10/1/2025 அன்னைக்கு பதிவேற்றம் பண்ணது. அதாவது அந்த நாமக்கல் ஏடபிள்யூபிஎஸ்சில் ஒரு போக்சோ குற்றவாளிகிட்ட 1 லட்சம் பேரம் பேசி 30,000 பணம் வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சிட்டாங்க அப்படின்றது குறித்து. ஆனால் நம்ம சிஸ்டத்தில் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பதிவு டோட்டலாகவே டெலீட் ஆகிடுச்சு. அது ஒரு 10K தாண்டி அந்த பார்வைகளை தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஆஃபீஸில் கேட்டேன், அது ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும், கொஞ்சம் சார் நீங்கள் விரும்புனீங்கன்னா பதிவேற்றம் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. எனக்கு அந்த இது புதிய பார்வையாக ஏற்படுத்தினாலும் சரி, ஆனால் வந்து அந்த 10K தாண்டி அந்த பார்வை தொடர்ச்சியாக வராது, இது புதிய பதிவு மாதிரி தான் வரும் அப்படின்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு சேனலுக்கான ஒரு டாக்குமெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருக்கோம். அதனால் இது இந்த மறு ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது மீண்டும் மறு பதிவேற்றம்னு வச்சுக்கோங்க. அது புதுசாக பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். அதனால் வந்து இப்போ பதிவுக்குள்ளே போவோம். நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் டவுன் ஏடபிள்யூபிஎஸ் அதனுடைய ஒரு போக்சோ கேஸ் பற்றி பார்ப்போம். அதற்கான முக்கியத்துவம் என்னென்னா, இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய செய்தி இதுகளில் பார்த்தோம்னா, பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அது தொடர்ச்சியாக செய்தி சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக 2 சென்சிட்டிவான மேட்ரு பார்த்தோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் குற்றம். அப்புறம் சென்னை அண்ணா நகர் ஏடபிள்யூபிஎஸ்சில் ஒரு 10 வயது சிறுமிக்கு நடந்த ஒரு பாலியல் குற்றத்தில் அந்த விசாரணை அதிகாரி நடந்து கொண்ட முறை, இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. நேரடியாக உயர் நீதிமன்றம் தலையிட்டது. அந்த ஏடபிள்யூபிஎஸ் அண்ணா நகர் அதில் வந்து உச்ச நீதிமன்றமே தலையிட்டது. இப்போ ஒரு ஜேசி தலைமையில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விசாரணை அதிகாரி திருமதி ராஜி, ஏடபிள்யூபிஎஸ்சி இன்ஸ்பெக்டரு, அப்புறம் அதிமுகவினுடைய ஒரு வட்ட செயலாளர் சுதாகர், 2 பேர் ரிமாண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக. நான் ரொம்ப அந்த செய்திக்குள்ளே போகல. இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இவ்வளவு சென்சிட்டிவாக இருக்குல்ல, இது எதுவுமே தெரியாது உலகம். இந்த நாமக்கல் ஏடபிள்யூபிஎஸ்சி இன்ஸ்பெக்டர் திருமதி வேத பிறவி அவங்களுக்கு வந்து இது குறித்து எதுவுமே தெரியாது போல். ஆனால் இப்படி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாமக்கல் இவங்க சொல்கிறது தான் சட்டம், வர்றவங்களுக்கு என்னவோ அதுதான் போல். இது வந்து ஒரு 5/11/2024 இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு ஒரு பாலியல் நிகழ்த்திட்டு போயிருக்கான். 5/11/2024. இது இப்போ 6/1/2025 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அந்த விக்டிமை போட்டு அவங்க பண்ணின அலைக்கழிப்பு 26/12/2024 வந்திருக்காங்க இங்கே. ஆனால் அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வாங்க முடியாது, போயிட்டு வா இப்படி அப்படின்னா அதை அலைக்கழிப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க 2 நாளில் வந்து இங்கே டிபிஓவுக்கு போயிருக்காங்க, எஸ்பியை பார்க்கலாம்னு. டிபிஓவில் எஸ்பி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போல். அப்போ யாரோ ஏடிஎஸ்பி இருந்திருக்கிறாரு, அப்புறம் ஏடிஎஸ்பிகிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் சரிமா நான் வந்து நாமக்கல் ஏடபிள்யூபிஎஸ்க்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது யார் அந்த ஏடிஎஸ்பி யாருன்னு உங்களுக்கு சொல்ல தெரியலை அவங்க லெவலுக்கு. ஏன்னா ஏடிஎஸ்பி அப்படி நடந்துக்கிட முடியாது. அந்த போக்சோவுக்கான குற்றச்சாட்டு அப்படின்னா பரபரப்பாயிரணும். எல்லாமே டைமிங் தான். 24 மணி நேரத்துக்குள்ளே இதை செய்யணும், அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணணும், 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே டைம் கொடுத்து தான் வரும். அவர் ஏதோ வந்து அவருக்கு இந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்கு கரண்ட் பேப்பர் மாதிரி நினச்சிட்டார் போல். சரி போ, நான் உங்கள் காவல் நிலையத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே அது வரலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் இருந்ததுக்கு பிறகு இந்த கட்டத்தில் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய குடும்பத்திற்கு வேண்டிய அவர்களது உறவினர் அட்வொகேட் ஒருத்தங்க இருக்காங்க. அப்புறம் அவங்க ஏதோ தலையிடுறாங்க, ஆனாலும் ஒன்றும் கதை நடக்கலை. அதற்கு பிறகு அவர்களது குடும்ப நண்பர் மைசூரில் லைட் ஆஃப் லா அப்படின்னு ஒரு பத்திரிகை வச்சு நடத்துகிறார். அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு தகவல் சொல்கிறாங்க. யார்? இந்த அட்வொகேட் மூலமாக அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு தகவல் சொன்ன உடனே அதற்கு பிறகு அவர் உடனடியாக அந்த 5ஆம் தேதியை நம்ம இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு டிஆருக்கு 1 நாள் முன்னதாக நேர கலெக்டரு கிடைக்காம கலெக்டர் பிஏடியே இதை தகவலை சொல்லியிருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்லி அடுத்த நாள் அவர்களை வர சொல்லி இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல. எஃப்ஐஆர்
சார் 6ஆம் தேதி இவ்வளவு தூரம் ஒரு அட்வொகேட் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒரு மைசூர்லேருந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர் சம்மந்தப்படுறாரு, கலெக்டர்கிட்ட பேசி இப்படிலாம் வந்திருக்காங்கல்ல. இந்த 6/1/2025 எஃப்ஐஆர் போட்ட உடனேயே அது அந்த போக்சோ செக்ஷன்லாம் போட்டிருக்காங்க, அட்ராக்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கும் பிஎன்எஸில் போட்டிருக்காங்க, 332 பிஎன்எஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. கரெக்டு செக்ஷன்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம். அக்யூஸ்டையும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த அக்யூஸ்டு வந்து அவன் பஷீர் சன் ஆஃப் மஹபூப் ஜான், ஆனால் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன். அவர்கள் சார்பாக அவங்களுடைய ஜமாத்திலிருந்து ஏதோ வந்திருக்காங்க. உடனே பேச்சுவார்த்தைங்க, ஏதோ அக்யூஸ்ட் அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு. எப்படிம்மா இப்படி இந்த சமாச்சாரம் சென்னை நடந்ததெல்லாம் வந்து ஆச்சரியமான ஆச்சரியம். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அக்யூஸையும் கொண்டு வந்தாச்சு, எஃப்ஐஆரும் போட்டாச்சு. இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அக்யூஸை அப்படியே பிடிச்சா அவனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அனுப்பி அவனுக்கு மருத்துவ பரிசோதனை முடித்து அவனை ரிமாண்டுக்கு அனுப்பணும். இது எதுவுமே இல்லை. பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாச்சு. 1 லட்ச ரூபா வரைக்கும் பேசி 30,000 உடனடியாக கை மாறி இருக்கு. மாறிட்டு தகவல் இதெல்லாம் டீட்டெயில் சொன்னாங்க. நம்ம ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வேதப்பிரவி அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னம்மா இப்படி அப்படின்னோடனே, இல்லை சார் அக்யூஸ்டுக்கு வந்து அந்த பழைய 41 கேபிட்டல் ஏ இருக்குது பாருங்கள், அது மாதிரி இப்போ 35 பிஎன்எஸ்எஸ் அதில் வந்து சம்மன் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னாங்க. ஏன் போக்சோ கேஸுக்கு எப்படிமா சம்மன் கொடுக்குறீங்க? அது சம்மன் எந்த இதுக்கு? இல்லை சார் கொடுக்கலாம்னு டிஜிபி ஆர்டர் சார் அப்படின்னா. பாரு, டிஜிபியே உத்தரவு போட்டாரா, அப்போ விளையாட வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி பார்த்துக்குங்க அப்படின்ட்டேன். அப்புறம் மறுபடி இதனுடைய ஃபாலோ அப்பு பார்க்கையில் நேரடியாக அந்த பத்திரிகை ஆசிரியர் மறுபடி அவர் நாமக்கலுக்கே போய் ஏஎஸ்பியெல்லாம் போய் பார்த்து, எஸ்பியும் பார்த்தாரா என்னன்னு சொல்லி தெரியல, ஏன்னா அவங்களுடைய ஏஎஸ்பி டைரக்ட் ஐபிஎஸ் திரு ஆசிஸ் அவரை போய் பார்த்து இந்த விவரத்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நான் என்ன பகிர்ந்துக்கணும்னா, நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, என்னமோ காசு வாங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. இது இவ்வளோ சீரியஸாக பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் இவ்வளவு சீரியஸாக சென்சிட்டிவாக தமிழ்நாடு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன தைரியத்தில் வாங்குறீங்க? அந்த உங்களோட சேர்ந்த அநேகமாக உங்கள் பேட்ச்மேட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2004 இன்ஸ்பெக்டராக எஸ்ஐ பேட்சாக இருக்கலாம். ஏன்னா ரிமாண்டுக்கே போயிட்டாங்க. ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லையா, தூக்கு நடைக்கு போட்டாலும் பரவாயில்ல, நான் லஞ்சம் வாங்கித்தான் ஆவேன், அப்படி ஒரு சபதத்திலையா இருப்பீங்க நீங்கள்? என்னதே மாட்டினவனுக்கு தானேயா, மாட்டாதவனுக்கு காசாச்சு, மாட்டினவனுக்கு தானே ஜெயிலு அப்படின்ற தைரியமா? அது எப்படி மாட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருக்கிறதில்ல அந்த அவர் அந்த இவரை அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த யார் பத்திரிகை ஆசிரியரை, அந்த ஜமாத்துக்காரரு இவருக்கு பணம் கொடுத்த விவரத்தை அவரே நேரடியாக அவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆடியோ போட்டு விட்டுருக்கீங்க கேளுங்க. இல்ல ஏதோ கொஞ்சம் அவங்க பெயில் மாதிரி வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. அதுதான் தெரியல. பெயில் ஆறு இந்த ஸ்டேஷன் பெயிலா? ஸ்டேஷன் பெயில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி போக்க சட்டத்தை விட முடியாது. அந்த மாதிரி சட்டத்தை விட சட்டமே இல்லை. 15 வருஷம் போடணும். இல்லை அப்படிதான் கொடுக்குற வழி எப்படி பெயில் குடிச்சு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு தெரியல. சொல்றாங்க அப்படி. இப்ப நான் விசாரிச்சேன், ஜஸ்ட் இப்போ உங்க போன் வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட விசாரிச்சேன். இல்ல அப்போ நான் கூட்டிட்டு வந்துட்டேன், 30,000 பணத்தை கொடுத்து கூட்டிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. 30,000 கொடுத்து பணம் கொடுத்து கூட்டியிருந்தாங்களா அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னது? இல்ல யார் சொன்னதுன்னு? அந்த பையனுடைய மாமா. பையனுடைய மாமா சொன்ன அந்த மேடத்துக்கா, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கா? இல்ல ஸ்டேஷன் செலவு, அது இது பெயில் செலவுன்னு சொல்லி பெயில் கோர்ட்டு செலவுன்னு ஏதோ வாங்கினாங்கன்னு சொல்லாது. பெயில் செலவு 30,000 வாங்கியிருக்கிறாங்க. சரி பாருங்க, இப்படி சட்டம் இப்படி சொல்லுது பாத்தீங்களா? ஆச்சரியமா கேட்டேன். என்னங்க ஆச்சரியமா தான் கேட்டேன். எனக்கு ஆச்சரியமா போக்சோ சட்டங்க. போக்சோ சட்டத்தில் 12 வருஷம் 15 வருஷம் ஜெயிலு தான் கிடைக்கும், வெளியே வர முடியாது. அது எப்படி அவங்க ஸ்டேஷன் பெயில் கொடுத்தாங்க 30,000 வாங்கிக்கிட்டு? அது எனக்கு இதில் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி, ஸ்டேஷன் பெயில் செலவு இது தொடர்பாக இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கே இவர்கள் இவ்வளோ தூரம் போனாங்களே, நடவடிக்கை எடுத்தாங்களே அப்படின்னு கொஞ்சமாச்சும் யோசிக்க வேணாமா? எஃப்ஐஆர் வந்து நேரடியாக வந்தாங்க, நம்ம கூப்பிட்டு போட்டோம் அப்படின்னா அதில் என்ன அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அது லவ் அஃபேர்ஸு அவங்களுக்குள்ளே நடந்தது, அதனால் வந்து லவ் அஃபேர்ஸில் வந்து அவசரப்பட வேணாம்னு சொல்லி டிஜிபி சொல்லியிருக்கிறாங்க. ஏமா என்ன அஃபேர்ஸாக இருந்தாலும் கேஸ் வந்து போக்சோ கேஸு. லவ் அஃபேர்ஸ்னு நீங்களாக முடிவு பண்ணிக்கிடுவீங்களா? அதுக்கு என்ன 2 இன்க்ரீடியன்ஸு தான். அதில் வந்து 18 வயதுக்கு கீழான நபராக இருக்க வேண்டும். விக்டிம் வந்து 18 வயதுக்கு எந்த பாலினமாகவும் இருக்கலாம், 18 வயதுக்கு கீழானவராக இருக்க வேண்டும். அவருக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றம் பாலியல் குற்றமாக இருக்க வேண்டும். இது 2 தான் இன்க்ரீடியன்ஸ். இது இருந்துச்சுன்னா போக்சோ அட்ராக்ட் ஆயிரும். இதுலேயே அந்த பையன் பஷீர் இருக்கிறானே, அவனுடைய மொபைலில் இந்த பொண்ணுனுடைய ஏகப்பட்ட போர்னோகிராஃபிக் ஃபோட்டோஸ் நிறையா வச்சுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக 14 அட்ராக்ட்
ஆக்ட் ஆகும், போக்சோ செக்ஷன் 14. அதை எல்லாம் நீங்கள் பார்த்து போனால் அந்த மொபைல் சீஸ் பண்ணியிருக்கணும், அதில் என்ன வச்சுருக்கான்னு சொல்லி பார்த்துருக்கணும். குப்பை இன்வெஸ்டிகேஷனு குப்பை இன்ஸ்பெக்டர் அது எனக்கு சொல்லணும் போல் இருந்துச்சு. ஆனால் அதனால் பார்த்துக்குங்க. அது முக்கியமாக வந்து AWPS நீங்கள் மற்றது வருவாங்க, ஏதோ ஃபேமிலி டிஸ்பியூட்டு, பக்கத்து வீட்டு தகராறு, குடும்ப தகராறு, அதில் கூட என்னமோ பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் வந்து போக்சோ கேஸில் வாங்குறதால கவர்மெண்ட்டே சீரியஸாக பார்க்குங்க. அதனால் இப்போயும் வந்து நம்ம நாமக்கல் மாவட்ட எஸ்பி திரு ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, உடனடியாக அந்த அம்மா மேலே விஜிலன்ஸ் நடவடிக்கை எடுங்க. அரெஸ்ட்டு ரிமாண்ட் அதுக்கு ஆளாக்குங்க. எத்தனை வட்டம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாதா? அரெஸ்ட்டு ரிமாண்ட் தாங்க. அவன் அந்த பையன் போக்சோ யாரோ ஒரு இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் அவனை அக்யூஸை பிடிப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்ச ஆட்கள் தானே. அதனால் இது வந்து இதுக்குள்ளே காசு வாங்கணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ்ன்னு பார்த்துக்குங்க. இது சொல்லணும் போல் இருந்துச்சு. அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. எங்கேயோ நம்ம உட்காந்துருக்கோம், ஆனால் நம்மளை நம்பி இந்த விவரத்தை சொல்கிறாங்க. மொத்தம் உங்கள் எஃப்ஐஆருக்கு நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டிக்கு கொடுத்தீங்க இல்லை, அது மொத்தமும் எனக்கு வந்துருச்சு. அந்த போக்சோவுக்கான ஒரு நாம்ஸ், அதுக்கான எத்திக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அது குறித்த ஏனைய விவரங்கள் வெளியிடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி அந்த எஃப்ஐஆரே எனக்கு உடன்பாடு இல்லாத எஃப்ஐஆர் நீங்கள் போட்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளை விட்டு போட வச்சுருக்கீங்க. அதனால் அதுக்குள்ளே ரொம்ப போவேன்னா இந்த காசு வாங்கின மேட்ரு இதில் போய் இப்படி வாங்கலாமா அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதை பேசணும் போல் இருந்துச்சு. பாருங்கள், நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.